கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் சங்கீதங்களின் புஸ்தகம் 97ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம். நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயம் தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, வேதம் அழகாய் சொல்லுகிறது நீதிமானுக்காக வெளிச்சமும். நம்ம நிறைய நேரத்தில் என்ன சொல்லுவோம்னு சொன்னால், உண்மையில் உங்களுக்கெல்லாம் இந்த உலகத்தில் இடம் இல்லைங்க, உண்மையாக இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாதுங்க, அநியாயம் பண்ணுறவங்க தாங்க நல்லா இருக்க முடியும், இப்படிலாம் சிலர் பேசுவதை நம்ம அறிந்திருக்கிறோம். ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேத புஸ்தகத்தில் பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், நீ உண்மையாயிரு, நீ நீதியாயிரு, செம்மையான இருதயம். அப்படின்னா இருதயத்தில் கள்ளங்கபடம் இல்லாமல், இருதயத்தில் ஆண்டவருக்கு நேர கர்த்தரை உயர்த்துகிற ஒரு இருதயம். அப்படிப்பட்ட மக்களுக்கு மகிழ்ச்சி விதைக்கப்பட்டிருக்கிறதா. அது விதைக்கப்பட்டிருக்கு. நம்ம நீதிமானாவும் செம்மையான இருதயத்தாருமாக வாழ்ந்தால் மகிழ்ச்சி நமக்கு இருக்குது அப்படின்னு வேத புஸ்தகம் சொல்லுகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ நம்ம அந்த காரியத்திற்காக சோர்ந்து போகக்கூடாது. அதுக்காக அக்கிரமம் செய்கிறவங்களோடு இணையக்கூடாது. அக்கிரமக்காரனுக்கு தோழனாகக்கூடாது. நாம நீதிமானா வாழ வேண்டும் என்று விரும்ப வேண்டும். நீதிமானுக்கு அவன் விரும்புகிற காரியம் வாய்க்கும் என்று வேத புஸ்தகம் சொல்லுகிறது. அது எந்த மதத்தினராக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் அவன் நீதிமானா இருக்கணும். ஆனால் தேவ ராஜ்யத்துக்கு போக வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போதான் மரித்த பிற்பட இன்னொரு வாழ்க்கையை போக முடியும். அதனால என்னுடைய பிள்ளைகளே, நீங்கள் நீதிமான்களாக இருக்கணும். கர்த்தருக்குள்ள மகிழ்ந்து அவர் செம்மையான இருதயத்தாராக இருக்க வேண்டும் சொன்னால் உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் விதைக்கப்பட்டிருக்கிறது. அந்த விதைத்த இதிலிருந்து நம்ம ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். அதனால் நம்மளால் முடிந்த அளவு என்னுடைய பிள்ளைகளை நீதிமானாக இருக்க முயற்சி செய்வோம். செம்மையான இருதயம் உள்ளவர்களாக இருக்க முயற்சி செய்வோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா. பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். உம்முடைய சமாதானம் எங்களை ஆளுகை செய்யட்டும். இந்த காலை நேரத்தை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பெரியவரும் நல்லவரும் மாறாதவருமாக இருக்கிறீர். ஒரு சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவன். நீதிமானுக்கு அவன் விரும்புகிற காரியம் வாய்க்கும் என்று பார்க்கிறோம். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிச்சு மேம்படுத்தும். பிளஸ் பண்ணுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.